friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா LCM and HCF டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ அதுல HCF வச்சு ஒரு சம் இருக்கு ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் அது. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக அந்த சம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தெளிவா கவனிங்க, ரொம்ப பேசிக்கான சம் தான் ஓகேங்களா. ஸோ நீங்களே யோசிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி மாடல்ல கேள்விகள் கேட்பாங்களா அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது போக இந்த மாதிரி மாடல்ல கேள்வி கேட்டா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சம் நடத்தியிருக்கேன், ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கேன். ஸோ எப்படி நடத்துறோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு நோட்ல நோட் பண்ணதுக்கு அப்புறம் ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதை போட்டுட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இப்ப சம்குள்ள போலாமா பாருங்க. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 528, மேலும் அவற்றின் மீ போ வா ஓகேங்களா. சோ எப்பயுமே தமிழ்ல இந்த மாதிரி கொடுத்தா பார்க்காதீங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா மீ போவா, மீ போக்கா, மீ சீமா, மீ போமா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ HCF அதாவது ரெண்டே வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு HCF இல்லைன்னா LCM. HCFக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது GCD ஓகேங்களா. சோ HCFன்னு கேட்டாலும் GCDன்னு கேட்டாலும் ஒண்ணுதான், LCMன்னு கேட்டா அது வேற ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா காமனா டிவைட் பண்ற நம்பர்ஸால டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் அதை மட்டும் எழுதுறது HCF. இல்ல அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் சேர்த்து பெருக்கணும் அப்படின்னா அது LCM ஓகேங்களா. சோ இதுக்கான ஆல்ரெடி கிளாஸ் வீடியோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. நிறைய மாடல் வந்து HCF அண்ட் LCMல நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட மாடல்ஸ் தான் இருக்கும். ஸோ தெளிவா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சோ இப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. சோ அந்த ரெண்டு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது. அதோட கூட்டுத்தொகை பாத்தீங்க அப்படின்னா 528ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சோ ரெண்டு நம்பர்ஸோட கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா 528ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட HCF பாத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த ரெண்டு நம்பருக்கான HCF 33ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சோ நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 2, 4 இந்த மாதிரி ரெண்டு நம்பர் இருக்கு ஓகேங்களா. அந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தா டிவைட் பண்ணுவோம் இல்லையா. சோ 1, 2 இதுக்கப்புறம் இது காமனா டிவைட் பண்ண முடியாது. அப்ப இதுக்கான HCF வேல்யூ 2 ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ரெண்டு நம்பரோட HCF வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அந்த கூடுதலும் அந்த HCF ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும் ஓகேங்களா. சோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா. சோ ரெண்டு நம்பர் ஆகட்டும், மூணு நம்பர் ஆகட்டும், எத்தனை நம்பரா வேணா இருக்கட்டும், சோ அந்த நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா காமன் ஃபேக்டர் தான் போடுவீங்க இல்லையா. சோ அந்த காமன் ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த HCF பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை கூட்டணும் அப்படின்னா அந்த கூடுதலையும் டிவைட் பண்ணும். இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா. சோ இப்போ ரெண்டு நம்பரோட கூடுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 528 அப்படிங்கிறது கண்டிப்பா 33ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் ஓகேவா. சோ அப்ப 33ஆல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ 528 33ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 16 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. சோ தெளிவா புரிஞ்சதுங்களா. இப்போ இன்னொன்னு சொல்றேன் ஓகேங்களா. இப்போ 2, 4ன்னு இருக்கு இல்லையா. இந்த 2, 4 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா சோ HCF வச்சு நான் எழுதுறேன் ஓகேங்களா. சோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த இதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதாவது 2x + 4x ஓகேங்களா. அதாவது இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா, இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த நம்பரா நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது இல்ல, இந்த நம்பரா எடுத்துக்கிறேன்னா இது கூட எக்ஸ பெருக்குங்க. அப்ப x அதுக்கப்புறம் 2x, அதாவது x அப்படிங்கிறது HCF அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த HCF இங்க ஒவ்வொன்னு கூடயும் பெருக்குங்க. 1 2 2 2 4 என்ன கிடைக்குது, ஒரிஜினல் நம்பர் கிடைக்குது இல்லையா. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 33x + 33y = 528ன்னு நம்மளால எழுத முடியும் ஓகேங்களா. எதுக்காக இப்படி எழுதுறேன், ஏன்னா அந்த ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா 33ஓட மல்டிபிளா தான் இருக்கும். 33ஓட மல்டிபிளா இருந்தாதான்
அதுக்கான HCF நமக்கு 33ன்னு கிடைக்கும் இல்லையா? சோ இப்போ இந்த 33 தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல டிவைட் பண்ணிட்டேன். அப்போ x plus y equal to 528 divided by 33. சோ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னு சொன்னேன், 16ன்னு சொன்னேன். அப்போ இந்த இத x plus y equal to 16ன்னு என்னால சொல்ல முடியும். புரியுதுங்களா? சோ தெளிவா மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. சோ அதாவது ரெண்டு நம்பரோட கூடுதல் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதோட HCF வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ எப்பயுமே HCF வேல்யூ அப்படிங்கிறது அந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் இருந்தாலுமே அந்த HCF ஆல அதை நம்மளால டிவைட் பண்ண முடியும். எப்பயுமே ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது HCF ஓட மடங்கா தான் இருக்கும். அதனால நான் அதை HCF ஓட மடங்கா எழுதி அது ரெண்டோட கூடுதல் 528ன்னு போட்டிருக்கேன். சோ ரெண்டுலயுமே 33 காமனா இருக்கிறதால வெளியே எடுத்து அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பைல வரும். சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 16ன்னு வரும். அப்ப x plus y equal to 16. ஓகேங்களா? சோ இப்ப அந்த x, y அப்படிங்கிறது எத்தனை ஜோடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பாருங்க, இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? சோ ஜோடி அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள கமா போட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த ஜோடிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்போ x plus y அதாவது ரெண்டு நம்பரை கூட்டும் போது 16ன்னு கிடைக்கணும். எந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. 1 15 கூட்டினா 16, அதுக்கப்புறம் 2 14 கூட்டினா 16, 3 13 கூட்டினா 16, 4 12 கூட்டினா 16, அதுக்கப்புறம் 5 11 கூட்டினா 16, 6 10 கூட்டினா 16, 7 9 கூட்டினா 16. அடுத்து என்ன வரும், 8 8ன்னு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9 7ன்னு வரும். ஓகேங்களா? சோ இது என்ன ஆகும், ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? சோ எக்ஸ் 7ஆ இருந்தானா எக்ஸ் 9ஆ இருந்தானா ரிப்பீட் ஆகும். நமக்கு தேவை அந்த ஜோடி தான் வேணும். அப்ப அதுக்கப்புறம் போக போறது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதாவது 9, 7 10, 6 11, 5 12, 4 13, 3 14, 2 15, 1ன்னு வரும். சோ ஆல்ரெடி இருக்க ரிப்பீட் நம்பர் தான். ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் அப்படிங்கும்போது 1 பிளஸ் 15னாலும் 15 பிளஸ் 1னாலும் சேம் தான் இல்லையா? அதனால ரிப்பீட் ஆகிறத விட்டுருங்க. இப்போ இதுல எத்தனை ஜோடி, இதுவே அப்படியே ஆன்சரா அப்படின்னா இது கிடையாது. ஓகேங்களா? சோ இதுல எத்தனை ஜோடி அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 12 21. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இதை 3ஆல காமனா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 7ன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்போ HCF வேல்யூ அப்படிங்கிறது என்னது, 3. சோ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? சோ இப்போ அந்த 3 தான் நான் அங்க டிவைட் பண்ணிட்டேன். இந்த 4 7 அப்படிங்கிற அந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். கரெக்டா? சோ இந்த ரெண்டு நம்பருமே கம்பல்சரியா உங்களுக்கு பகா எண்ணா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ரெண்டு என்னவா இருக்கும், பகா எண்ணா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே காமனா டிவைட் பண்ற மாதிரி எந்த ஒரு நம்பருமே இருக்காது. ஓகேங்களா? சோ காமனா டிவைட் பண்ற மாதிரி எந்த ஒரு நம்பரும் இருக்காது. சோ அப்ப இதை நம்ம சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ரெண்டு நம்பர் காமனா டிவைட் பண்ணாத மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா? எந்த ரெண்டு நம்பருக்கு வேணா எடுத்துக்கோங்க. HCF கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கீழே வருது இல்லையா அந்த வேல்யூ. இப்ப பாருங்க, HCF இந்த இடத்துல போட்டாச்சு, கீழே 1, 2ன்னு வருதா, இந்த ரெண்டு சார்பகா எண்கள். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்க வேணா வேற நம்பர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரும் அதே மாதிரி காமனா டிவைட் ஆகாத மாதிரி சார்பகா எண்கள் தான் கிடைக்கும். அப்ப 1, 15 காமனா டிவைட் ஆகாது. 2, 14 உங்களுக்கு காமனா 2 அப்படிங்கிறது டிவைட் ஆகுது. அப்ப இது வராது. அடுத்து 3, 13 சார்பகா எண்கள். 4, 12 காமனா 4ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இது வராது. அடுத்து 5, 11 சார்பகா எண்கள். 6, 10 உங்களுக்கு 2ஆல டிவைட் ஆகும். 7, 9 சார்பகா எண்கள். 8, 8 8ஆலேயே டிவைட் ஆகும். அப்போ காமனா டிவைட் ஆகாத மாதிரி பேரை சூஸ் பண்ணணும். எத்தனை பேர் வருது பாருங்க, 1 2 3 4. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி 4. ஜோடிகளின் எண்ணிக்கைனா பேர்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ பேர் ஆஃப் நம்பர்
நம்பர்ஸ், ஒரு பிராக்கெட்குள்ள 2 நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் பேர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பேர் அப்படிங்கிறது எந்த இது இங்க கீழே வருது இல்லையா, 2 நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த 2 நம்பரையும் காமனா டிவைட் பண்ண அந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கீழே கிடைக்கும் இல்லையா, அந்த கீழே கிடைக்கிற 2 நம்பர் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த 2 நம்பரும் கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு காமனா டிவைட் ஆகுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி சம்ஸ் வந்தது அப்படின்னா. தெளிவா புரியுதுங்களா? நான் இன்னொரு டைம் கூட தெளிவா சொல்றேன், கவனிங்க. 2 நம்பரோட கூடுதல் கொடுத்துட்டாங்க, சோ அதோட ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு 2 நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன, அதை காமனா டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் இல்லையா. அப்ப அதோட கூடுதலையும் காமனா டிவைட் பண்ணும். அப்ப காமனா டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் அப்படிங்கிறது எது அப்படின்னா நம்ம காமனா டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, சோ அந்த நம்பர்ஸ் தான். அந்த 2 நம்பருமே ஒண்ணுக்கு ஒண்ணு காமனா டிவைட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல கேட்கறதே அதோட ஜோடிகளோட எண்ணிக்கை தான். அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த டிவைட் பண்ணி வர்ற அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, 16ன்னு கிடைச்சது இல்லையா, எந்த 2 நம்பரை கூட்டும் போது 16ன்னு வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ நிறைய வரும். அந்த நிறைய வர்றதுல ரிப்பீட் ஆகாம பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காமனா அந்த 2க்கும் காமனா இல்லாத மாதிரி சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ காமனா டிவைட் ஆகுற மாதிரி நம்பர்ஸ் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்டா கிடைக்கும். எத்தனை ஜோடி அப்படிங்கறதான் கேக்குறாங்க, என்னென்ன நம்பர் அப்படிங்கறத கேட்கல. ஓகேங்களா? சோ என்னென்ன நம்பர் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அதை போட்டுதான் எத்தனை ஜோடினே கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா. சோ இந்த இடத்துல கவுண்டிங் தான் கேக்குறாங்க. சோ 4 தான் ஆன்சர். தெளிவா புரியுதுங்களா? சோ இதுக்கான ஹோம்வொர்க் சம் ஒண்ணு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஹோம்வொர்க் சம் சேம் அதே டைப், நம்பர்ஸ் தான் வேற. பாருங்க, 2 எண்களின் கூட்டுத்தொகை 1215, மேலும் அவற்றின் மீப்போவா 81. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கூட்டுத்தொகை 1215, ஹெச்சிஎஃப் 81. சோ இதுல எத்தனை அந்த பேர் வருது அப்படிங்கறத அது ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே தவறாம உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நோட்டிபிகேஷன் வராம இருக்கலாம். சோ அந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களால பார்க்க முடியும். நாங்க போடுற எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். சோ டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நியூஸ் பேப்பர் கட்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.